இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எந்த ஒரு மனிதனையும் புறக்கணியாத அல்லது புறம்பே தள்ளாத இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு சொல்லுகிறார், யார் அவரிடத்தில் வந்தாலும் அவரு நீ யூஸ்லெஸ் இல்ல அன்பிட், நீ குவாலிஃபைட் கிடையாது, நீ ஒர்த்தி கிடையாது, நீ எல்லாம் தகுதி கிடையாதுப்பா, போப்பா என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. பூமியில் இருக்கும்போது அதுதானே இயேசுவிட வந்த அத்தனை பேரை சுகமாக்கினார். மரித்த சரீரத்தை சுமந்து போகிறதை கூட பார்த்து தடுத்து நிறுத்தி ஜீவனோடு எழுப்பி கொடுத்தார். பாவியான ஸ்திரீ, பாவியான மனுஷன், கானானிய ஸ்திரீ, நிறைய காரியங்களை சொல்லுவோம். ஏன் குதிரப்போக்களால் கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தான் அனுப்பினார். பலவீனத்தோடு வந்தாங்க, பலன் பெற்று செஞ்சாங்க. பார்வை இல்லாம வந்தாங்க, பார்வை பெற்று போனாங்க. நடக்க முடியாதவங்களை தூக்கிட்டு வந்தாங்க, நடக்க வச்சு அனுப்பினாரு. சொல்லிட்டே போலாம். ஒருத்தரை கூட வீணா என்னால முடியாதுப்பா, உனக்கு உதவி செய்ய முடியாது, நீ எல்லாம் என்கிட்ட வரைக்கும் தகுதி வேணும்பா, நான் யாரு தெரியுமா, தேவனுடைய குமார் சொல்லவே இல்லை. மனிதன் வேண்டுமானால் அப்படி சொல்லலாம், மனுக்குலம் வேண்டுமானால் அப்படி செய்யலாம், உறவுகள் கூட அப்படி செய்யலாம். எங்க ஸ்டேட்டஸ் என்ன, நாங்க எந்த நிலைமையில போயிருக்கோம், உங்ககிட்ட எல்லாம் நாங்க இதெல்லாம் வந்து நிக்க முடியுமா, உங்க எல்லாம் சட்டம் போய் பார்க்க முடியுமா அப்படிலாம் சொல்லலாம். அல்லது உயர்ந்தவங்களை தான் இன்வைட் பண்ணலாம். அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவர் யாரைனாலும் திக்கத்தவர்களை விட மாட்டாரு, யார வேணாலும் நேசிக்கிறார். ஏன்னா எல்லாருக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு ஊழியர் சொன்ன ஒரு சம்பவத்தை, அது ஒரு காரியத்தை கூட இங்க கேட்டிருப்பீங்க. அயல்நாடு ஒன்றுல ஜிம் என்கிற ஒரு குட்டி பையன், அனாதை பையன், யாருமே அவனுக்கு கிடையாது. ஆனா அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வளர்ந்து இருக்கிற அந்த ஒரு டீனேஜ் பருவம் மாதிரி அந்த வளர்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு யாரும் கிடையாது. அவன் பக்கத்துல வச்சு இந்த கம்பெனியில போய் வேலை செய்து அதன் மூலமா வருகிற பணத்தின் மூலமா தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான். இவன்ட்டு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, காலையில போகும்போது ஆன் த வே ஒரு சர்ச் போகிற வழியில நேரா போய் நிற்பான். அவன் ஜெபிக்க தெரியாது, என்ன ஒண்ணுமே அதிகமா தெரியாது. பள்ளிக்கூடம் போகிற வயசுல அவன் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. ஏன்னா இவன் அனாதை, யாருமே கிடையாது, யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளல. காலைல அந்த சர்ச்சுக்குள்ள போய் நேரா நின்று, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கிறேன், ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போற மாதிரி போவான். இந்த ஜபம் தான் அவனுக்கு, வேற மாதிரி பெரிய ஜபமும் தெரியாது. நேரா போவான், நிப்பான், கண்ணை மூடிட்டு, ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு போயிருவான். ரெகுலர் இது. ஒவ்வொரு நாளும் காலையில வேலைக்கு போக முடியும் இதை செய்துட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். போற வழியில வேலைக்கு போன இடத்துல ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டான். விபத்துல மாட்டி அடிப்பட்டு கை காலெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில கிடக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய யார் வருவாங்க, சொந்த பந்தம் உறவுகள் கிடையாது. ஒரு நாம எடுத்துட்டா உடனே நியூஸ் வீட்டுக்கு போகும், சொந்தக்காரங்களுக்கு போகும், ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும், ஆபீஸ்க்கு போகும், எல்லாம் வந்துருவாங்க. அங்கங்க எந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, இப்ப பரவாயில்லையா, போன் கால் வந்துட்டே இருக்கும். டாக்டர்ஸ்ட பேசுறதுக்கு ஆட்கள் வச்சிருப்பாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்குதா, இல்ல இப்ப பணம் தேவையா, பல விதத்துல உதவி செய்ய ஆட்கள் வந்துருவாங்க. அனாதை ஆயிடுச்சுத, நீ யாருமே கிடையாது. ஆனா இவனை போய் ஹாஸ்பிட்டல் ஏதோ இறக்கம் பாராட்டி அவன் ஏத்தி விட்டு இருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கண் விழிச்சு பாக்குறான், அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோன்னு தெரியுது. ரொம்ப கவலை. அந்த நைட்டும் போயிடுச்சுது, கூட யாருமே கிடையாது, ஏதோ ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில வந்துச்சுது. கண் முழிச்சு பாக்குறான், டைம் ஆகிட்டே இருக்குது. அவன் பக்கத்துல இருந்து ஆறுதல அவன் கேட்டது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கவோ யாரும் கிடையாது. ஆனா அவன் காலையில அப்படியே படுத்திருக்கும் போது திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த டைம் தானே நம்ம வேலைக்கு போவோம், வேலைக்கு போகும்போது அந்த சர்ச்சுக்கு போற டைம் இதுதான், நான் போயிட்டு ஏசப்பா நான் ஜிம் வந்திருக்குன்னு சொல்லுவோம், எனக்கு அது கூட போக முடியாம கால்கை அடிபட்டு இப்படி எல்லாம் கிடக்குறேன்னு சொல்லி அப்படி அப்படியே சிந்திச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி அவன் அறைக்குள்ள ஒருத்தர் வந்து அவன் மேல கைய வச்சு தட்டி ஜிம் அப்படின்ட்டு கூப்பிடாப்புல. அப்படி முடிச்சு அப்படி பாக்குறான், நான் ஜீசஸ் வந்திருக்கிறேன். அப்படியே அவன் கை கால்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிச்சுது. நீ ரெகுலரா நீ வந்துட்டு போவால என்கிட்ட, இன்னைக்கு நீ நினைக்கலாம் யாருமே இல்ல, அங்கு கூட வர முடியலன்னு சொல்லி நானே உன்னை தேடி வந்துட்டேன். கவலைப்படாத, உனக்கு எல்லாம் சரியாயிரும், சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆயிருவா, திரும்பி வேலைக்கு போலாம். ஒரு நாள் வரும், நீ நல்ல நிலைமையில இருப்பா, உன்னை நான் பாத்துக்குவேன், எல்லா விதத்திலும் உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு மறந்துட்டாரு.
யோசித்து பாருங்களேன். அவ்வளோ சந்தோஷம். அனாதையா கிடக்கிறேன்னு சொல்லி அங்கலாய்ப்பு போச்சுது. நான் அனாதை கிடையாது, ஏசு எனக்கு இருக்கிறாரு. யார் என்ன ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஏசு என்ன ஏற்றுட்டாரு. அவரே வந்து சொல்லிட்டு போனாரு. தைரியத்துல நல்ல கியூர் ஆயிட்டான், வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரை நல்லா உயர்த்தி ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோசித்து பாருங்களேன். பெரிய ஜெபம் பண்ணல, டெய்லி ஆண்டவர் சமூகத்துல போய் நின்னான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? யாரும் என்ன புரிஞ்சுக்கல, நான் தனியா இருக்கிறேன், எல்லா இருந்தும் நான் அனாதை மாதிரிதான் இருக்கிறேன், என்ன நேசிக்க யாரும் இல்ல சொல்றீங்களா? ஏசு இருக்கிறாரு. அவர் சமூகத்துல போய் ஏசுப்பா நான் வந்திருக்கிறேன்ப்பா, என்ன கொஞ்சம் நினைவு கூறுங்கன்னு சொல்லி பாருங்க. சிம்பிள் ஜெபம், பெருசா அப்படி இப்படிலாம் போராட வேண்டியது இல்ல. ரிமெம்பர் மீ லார்ட், என்ன நினைவு கூறுங்க. அந்த கல்யாணம் அதான சொன்னா, சிலுவையில இயேசு தொங்கும் போது பக்கத்துல இருந்து இப்படி ராஜ்யத்துல வரும்போது, ஆண்டவரே என்ன நினைவு கூறுங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாரு. இதுதான் நம்முடைய ஆண்டவர், ஜெபத்தை கேட்கிறவர். அவருடைய சமூகத்தில் வர யாரையும் புறம்பே தள்ள மாட்டாரு. நீ வேணா மற்றவங்க மற்ற இடத்துக்கு போய் குவாலிபிகேஷன் கேட்பாங்க, மற்ற குறைகளை சொல்லுவாங்க. நீ இப்படி செஞ்சவங்க தானே, இப்படி என்ன பேசினவங்க தானே, இப்படி பண்ணவங்க தானே, பல காரியங்களை குத்தி காமிப்பாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. போய் ஆண்டவர் சமூகத்துல நிக்க கற்றுக்கொள்ளுங்க. நான் வந்திருக்கிறப்பான்னு சொல்லுங்க. அவர் எல்லா இக்கட்டான சூழ்நிலை யாரும் உங்களுக்கு இல்லைனாலும், யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, யாரும் என் கூட வர மாட்டேங்கிறாங்க, ஏசு வருவார். நீங்க லிட்டரலா பாப்பீங்க, லிட்டரலா அதை உணர்வீங்க, வாழ்க்கையின் காரியங்கள் அடுத்த எல்கைக்கு போவீங்க. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்கு ஆண்டோடு துதிக்கிறோம்ப்பா. இதனால நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வர புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இதனால யாரெல்லாம் அனாதை மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு யார் உண்டு, என் வாழ்க்கை இப்படி இருக்குத, என் சூழ்நிலை எப்படி இருக்குத சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள் ஒருவேளை படுக்கையில இருக்கலாம், ஒருவேளை வீட்டுல தனிப்பட்ட முறையில இருக்கலாம், ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஒருவேளை வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், மருத்துவமனையில இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், எதையாவது இழப்புகளை சந்திச்சு போயிருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், இனி என்ன இருக்குது எனக்குன்னு சொல்லி எல்லாவற்றிலும் உடைந்து போயிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க போய் தட்டி எடுத்து தைரியம் கொடுத்து தூக்கி நிறுத்தி தொடர்ந்து ஓட வைங்கப்பா. ஒரு காலத்துல நம்ம நல்லா தேடி இருப்பாங்கப்பா, நீங்க ஒரு பின்வாங்கி இருக்கலாம். அவர்களை நீ தேடி சென்று நீ மீட்கிற தேவனப்பா. நல்ல மேய்ப்பர் நீர், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பர் நீர், ஆட்டுக்குட்டியானவர். இதனால அந்த கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நாங்க இனி அனாதை இல்ல, ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவு அந்த வீடுகளிலே, குடும்பங்களுக்குள்ளே, அவங்க எல்கைக்குள்ளே பிரசனம் இறங்கட்டும், வித்தியாசம் ஏற்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தனியா போராடுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் பக்கபலமாக இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம அனாதை அல்ல, அனாதி தேவன் நமக்கு இருக்கிறாரு. அடைக்கலமா இருப்பாரு, ஆதரவா இருப்பாரு, அற்புதத்தை செய்வார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆறாத காயங்கள் ஆறும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல் நாத, போற்றிய பாதம் தரிப்போ. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு